பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து எல்லா தீமைகளிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து நடத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் ஆயத்தப்படுத்துகிறவர் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது தேவனை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அவன் வாழ்விலே எத்தனையோ தீமைகள் அவனை சூழ்ந்திருந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார். அந்த தீமைகள் மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்தார். அது மாத்திரமல்லாமல் இனி வரப்போற நாட்களிலே உண்டாயிருக்கிற தீமைகளை எதிர்த்து நிற்கும்படியான ஒரு பலன் உண்டாகும்படிக்கு அவனை பழக்குவிக்கிறார். இதுவரையில் வந்த தீமையை மாத்திரமல்ல, இனி வரப்போற தீமைகளுக்கும் தயாராக இருக்கும்படிக்கு தாவீதை அந்த யுத்தத்திற்கு பழக்குவிக்கும்படிக்கு தேவன் உதவி செய்கிறார். நம் வாழ்விலே எத்தனையோ தீமைகள் நாம் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து அந்த தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு சில தீமைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில காரியங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதை அனுமதித்து வைத்திருக்கிறார். காரணம், அவைகளால் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளும்படிக்கு, நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே கர்த்தர் மேல் வைத்திருக்கிறோம் அந்த தைரியத்திலே நாங்கள் இன்னும் பெருகும்படிக்காக, நாங்கள் இன்னும் தேவனுடைய பலத்தினாலே இன்னும் வளரும்படிக்காக அந்த தீமைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலே நாம் உண்டாயிருக்கிற தீமைகளை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நாம் பழக வேண்டும் என்பதற்காக, அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவைகளை அனுமதித்து வைத்திருக்கிறார். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் பார்க்கிறோமே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியார் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்களாய் இருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால் என்று சொல்லி அங்கு சில ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்திருந்தாலும், கானானியரை அநேகரை அவர்கள் முறியடித்திருந்தாலும், ஒரு சில ஜாதியாரை தேவன் விட்டு வைத்திருந்தார். காரணம், இஸ்ரவேலர்கள் அங்கு யுத்தத்திற்கு பழக வேணும். இனி வரப்போகிற நாட்களிலே உண்டாயிருக்கிற தீமைகளை எதிர்த்து நிற்கும்படியாக, இனி வரப்போகிற நாட்களிலே இருக்கிற சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்கும்படியாக அவர்கள் அதில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த ஜாதிகளை வைத்து வைத்தார். அப்படியாகவே நம் வாழ்விலே சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவை நன்மைக்காக நமக்கு அனுமதித்திருக்கிறார். நாங்கள் அதிலே பலனடையும்படியாக, அந்த போராட்டங்களிலே ஜெயம் கொள்ளும் பொழுது நாம் அதிலே கற்றுக்கொள்கிறோம். இனி வரப்போகிற நாட்களிலே உண்டாயிருக்கிற தீமைகளை நாங்கள் மேற்கொள்ளும்படிக்கான அந்த தேவ கிருபைகள், தேவ இரக்கங்கள், விசுவாச நம்பிக்கை நமக்குள்ளாய் பெருகும்படிக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கிறது குறித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என்ற சிந்தையோடு அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற தீமைகள் ஆண்டவரே எங்களை அசைக்கும்படியாக உண்டாயிருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நீர் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதவர். ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதையும், ஆண்டவரை நாங்கள் உருவாக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரை தகப்பனே உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புவீராக. வரப்போகிற தீமைகளை மேற்கொள்ளும்படியான உம்முடைய அந்த பலன் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படிக்கு எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.